ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாய் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாய் வளர்க்குறது எல்லாராலையும் வளர்க்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உடம்புல தெம்பு இருந்தவங்க மட்டும்தான் நாய் வளங்க, மிச்சவங்களாம் நாயே வளர்க்காதீங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், சுத்தமாகவே பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. நாயும் கவிக்கிறதில்ல. அசுத்தமாக இருந்ததுன்னா அதுக்கு நோய் தான் வரும். அதனால் சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாய் வளர்க்க. இல்லை எனக்கு வெளியில் நாய் வந்துச்சுன்னா 2 இருக்குது. அப்பப்போ நாயை ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு நல்ல 3 வேளையும் நல்லா சத்துள்ள சாப்பாடு கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டுமே சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கோம், பாத்ரூமில் அசிங்கமாக இருந்தால் நம்ம படுத்துப்போமா கேட்டால் அதே மாதிரி தான் அந்த உயிரும். அதையே யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாய் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பாயிலே தான் படுக்க வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அதுலேயே தான் டாய்லெட் போகும். ஒன்றுக்கு போய் டாய்லெட் போய் நாற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நாற்றமாக இருக்கும். அதை தூக்கி அப்படியே மாடியில் போய் காய போடுவாங்க. காய போட்டு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் தான் நாயை வரும். அப்படி நீங்கள் செய்யவே கூடாது. அப்போ உங்களுக்கு கேட்டால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதுக்காக நாய் வளர்க்கீங்க? நீங்கள் நாய் வளர்க்கல யாராவது கேட்டாங்களா? நல்லா அந்த நாயை தூக்கி வீட்டுக்குள்ளே நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வளர்த்தி எதுக்காக அப்புறம் கொஞ்ச நாள் தான் என்னால் வளர்க்க முடியல சொல்லி திரும்ப கொண்டு விட்டு வந்துட்டாங்க. இப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நாய் பராமரிக்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. நாயை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும். அதை சுத்தமாக வச்சுக்கணும். 3 வேளையும் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அப்பப்போ அதை குளிப்பாட்டணும். அது வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். அவர் வீட்டில் உள்ள வேலைகள்லாம் செய்யணும். அது டாய்லெட் ஒன்றுக்கு போகுதுன்னா நம்ம பாத்ரூம் டாய்லெட் போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் செய்ய முடிஞ்சு அப்போ உங்களுக்கு ஒரு வேளை நிறைய வேலைகள், எக்கச்சக்கம் வேலைகள் இருக்கும். வேலை இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதெல்லாம் வளர்க்க முடியும். எனக்கு வேலை கிடையாது, எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் நாயை வளர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கிடையாதுன்னா வளர்க்காதீங்க. ஏன்னா உங்கள் வீடு நாரி போயிடும். பாவம் அதுவும் கஷ்டப்படும். அந்த பக்கத்துட்டு அம்மா அப்படி தான் கழுவவே செய்யாது. அந்த பாயை நல்லா பாத்ரூமில் கழுவிட்டு அப்புறம் மாடியில் கொண்டு போட்டு அப்புறம் போட்டாலும் நாற்றம் குறையாது. அதை அப்படியே அலசலாம் செய்யாது. அப்படியே மாடியில் போடும். மாடியெல்லாம் நாற்றமாக நாரும். ஒரு கிருமி தான் போயிடுச்சுலன்னு சொல்லி அதையே திருப்பி கொண்டு போடும். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போடும். இப்படி போடுறதுனால வாசகத்தை திறந்தாலே கப்புன்னு நாற்றம் வரும். இப்படிலாம் ஏன் உங்களுக்கு டைம் இல்லைன்னா எழுதி நான் கேட்குறேன். இதே நீங்கள் படுத்துக்கிற பெட்டில் இவ்வளோ நாற்றமாக இருந்தால் நீங்கள் படுப்பீங்களா? எப்படி பார்த்திங்கன்னா என்றைக்குமே இப்படிலாம் செய்யாதீங்க. நாய் நல்லா வளர்க்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வளர்க்க முடியும். அது மட்டும் நாய்க்கு குறைஞ்ச ஒரு செலவு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 10,000 இது ஆகும். 10,000 செலவு பண்ணால் தான் அந்த நாயை நல்ல, ஏன்னா அப்பப்போ வளர்க்கணும். 3 வேளை சத்துள்ள சாப்பாடு அதுக்கு போடணும். அதுக்கு சில பேர் நான் பார்த்துருக்கேன், பாலை காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சு 2 வேளையும் பாலை சில பேர் போடுறாங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சு விட்றாங்க. அது போக சாப்பாடு நாய்க்குன்னு பிஸ்கட்லாம் இருக்குது. அப்புறம் நாய்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த நாய் சாப்பாடுன்னு இப்போ நிறைய பேர் வந்திருக்கு. அதுக்குன்னே ஒரு பெட்டெல்லாம் இருக்குது. இப்போ வீடு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சுருக்காங்க. நாய் அதுக்குள்ளே போய் நல்லா படுத்து தூங்கிடும், திருப்பி வந்துடும். அந்த பெட்டெல்லாம் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே போனாலும் அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலி நாய். முட்டாள் கிடையாது, ரொம்ப புத்திசாலியான ஒரு நாய். அந்த நாய்க்கு நம்ம டாய்லெட்டை சொல்லி கொடுத்தா போதும். அதுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா நேராக போயிட்டு வா அப்படின்னா அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் மேலே ஏறி போகணும் கூட கிடையாது. இந்த பாத்ரூமில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அதை சொல்லி கொடுத்து அழகாக சில இடத்துல பார்த்திங்கன்னா அதே நேராக மேலே ஏறி போய் உட்காந்து அது போயிட்டு அப்படி காலை வச்சு ப்ரெஸ்ஸும் பண்ணிவிட்டு வருது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ப்ரெஸ்ஸும் பண்ணிவிட்டு வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா பைப்பை தண்ணியை வச்சு அந்த காலை காட்டு அப்படின்னா காலை வச்சு நம்ம தான் நாயை இன்றைக்கி சுத்தமாக இருக்கோம். நம்ம பாத்ரூமை ப்ரெஸ் பண்ணிட்டு கையை கழுவுறோமா இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணேன்னா அது தாராளமாக பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் கையை கழுவு அப்படின்னா கழுவிட்டு அது தாராளமாக செய்யல. நம்மளே கூட போய் அதுக்கு பாத்ரூம் போக சொல்லி கொடுத்தா அது போயிடும். அப்புறம் கையை அதனுடைய காலை நம்ம கழுவிச்சு அழகாக கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலாம். வெளியில் போகும்போது நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். இப்படி எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் விட்டு நிறைய பேர் சுத்தமும் இல்லை, டைமும் கிடையாது, அதுக்கு நல்ல உணவும் கிடைக்கல. நானும் ஒரு பெருமைக்கா நான் நாய் வளர்க்குறேன், ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு எடுத்துகிட்டு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் தயவுசெய்து நாயை வளர்க்காதீங்க. நீங்களாம் நாய் வளர்க்கல அப்படின்னு சொல்லி யார் கேட்டால் அவங்கள்ட்ட நாய் வளர்க்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? உங்களுக்கும் நேரம் கிடையாது. உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அந்த நாயை கொண்டு
வச்சுட்டு அசுத்தமாக்கி அக்கம் பக்கம்லாம் எதுக்கு டென்ஷன் பண்ணுறீங்க? இப்படிலாம் நாய் வந்து உங்களுக்கு வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய மாதம் 10,000 செலவு பண்ணணும் இருக்குது, அதை வாக்கிங் கூப்பிட்டு போகணும், அதை சுத்தமாக வச்சுக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும் நாயை வளங்க, இல்லைன்னா நாயை வளர்க்காதீங்க. நாயே வளர்க்கணுன்னா கொஞ்சம் இப்போ நான் பக்கத்து வீட்டில் பார்த்தா 2-3 பேர் வீட்டில் நாயை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் 1 மாதம் கூட திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்களால் முடியலை அப்படி சொல்லி திரும்ப வந்து கொண்டு விட்டு வந்துட்டாங்க. எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. சும்மா பெருமைக்காக நாய் வளர்க்குறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் நாயை வளர்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் எக்கச்சக்க நான் போட்டிருக்கேன். மோட்டிவேஷனல் வீடியோ, சீரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா செய்திகள், சீரியல் செய்திகள், இப்படி எக்கச்சக்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் கண்டிப்பாக வரும். எனக்கு இப்போ என்ன 2500 கூட வரல. இன்னும் 1500 வாட்சிங் ஹவர்ஸ் வரணுன்னா எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தா தானே வரும். 1000 2000 ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வேகமாக வரும். ஒரு வீடியோ 100 பேர் கூட பார்க்கலைன்னா எப்படி வரும்? ஆரம்பத்தில் நிறைய வேகமாக வந்துக்கிட்டு இருந்து இப்போ 10-15 நாளாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. எல்லா வீடியோ பார்த்தா ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லா உயிர்கள்கிட்டையும் பாசமாக இருங்க, அன்பாக இருங்க. அதுதான் முக்கியம். எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுங்க. எல்லா உயிர்கள்கிட்டையும் பாசமாக இருங்க, அன்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.